ஹம்த் என்ற புகழை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாயகத்தினுடைய அந்தஸ்து எந்த அளவு? நாயகத்தை புகழலாம், அதற்கு நாயகத்தினுடைய பேரே போதுமானது. இன்றைக்கு நாயகத்தை புகழக்கூடாது, சாதாரண மனுஷன் தானே, ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆனா நான் சாதாரண மனுஷன் தானப்பா, உங்களை போல நானும் சாதாரண மனுஷன் தான். அல்லாஹ் சொல்லுகின்றால் நாயகம் சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் உங்களை போன்றவர் அல்ல. அவர்களுக்கு வகி வருகின்றது, அவருடைய அந்தஸ்து உங்களை விட கூடியது. நாயகம் நம்மளை போல சாதாரண மனுஷனவனே நம்மள மாதிரி நினைச்சுக்கிட்டோம். நம்மள மாதிரி காலையில ஒரு மூஞ்சி, சாயங்காலம் ஒரு மூஞ்சி. காலையில ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்து அழுந்தான்னு சொல்றது, அடுத்த நாள் டீ வாங்கி கொடுக்கலன்னா அஸ்தகுல்லா அவரெல்லாம் ஒரு ஆள் அதுன்னு சொல்றது. அப்படியல்ல நாயகம், நம்மளை போல அல்ல. அவர்கள் நம்மளை விட தர்ஜாவில் உயர்ந்தவர்கள். எந்த நிலை? அல்லாஹ்விற்கு அடுத்து நாயகம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதானங்க, அல்லாஹ்விற்கு அடுத்து நாயகம் தானே. ஆனால் இன்னைக்கு நாயகத்தை புகழக்கூடாது என்று எத்தனையோ ஃபித்னா கூட்டம், அதிலும் குறிப்பாக அதில் இளைஞர்கள் கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு பானாலக்க நிற்கிறது, நாயகத்துடைய புகழை நினைவே நான் உயர்த்தினேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உயர்த்தி விட்டான், நாயகத்துடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி விட்டான்.